வணக்கம். பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். கதிர்காமத்தில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் போலீசார் வெளியிட்ட தகவல். தாஜுதீனின் ஆத்மாவுக்கு இந்த அரசாங்கம் செய்யும் பெரும் அநீதி. அக்கரைப்பற்றில் குழந்தை மீட்கப்பட்ட சம்பவம், தாய் தந்தை கைது. சிறை சென்ற கணவருக்கு நீதிமன்ற வளாகத்தில் போதைப்பொருள், மனைவி கைது. மன்னார் காற்றாலை விவகாரம், அருட்தந்தை மார்க்கஸ் உட்பட 5 நீதிமன்றில். தாஜுதீன் கொலை, சாணி அபேகர தொடர்பில் திடுக்கிடும் தகவல் வழங்கிய மொட்டுக்கட்சி. எரிவாயுவின் விலை தொடர்பில் வெளியான தகவல். இனி தொடர்பென விரிவான செய்திகள். கதிர்காமம் வெகரகல நீர்த்தேக்கத்தில் மாணிக்க கங்கையில் நீரை வெளியேற்றும் மதகு அருகே கண்டெடுக்கப்பட்ட ராணுவ உபகரணங்கள் குறித்து போலீசார் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதன்படி இதுவரை குறித்த இடத்திலிருந்து 100 ட்ரம்ஸ் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பு குறிப்பிட்டுள்ளது. இந்த நீர்த்தேக்கத்தில் நேற்று பல ராணுவ உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து கடற்படை சுழியோடிகள் குழுக்கள் இன்று களமிறக்கப்பட்டு மேலும் நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. அந்த நடவடிக்கைகளின் விளைவாக இன்று இந்த ராணுவ உபகரணங்களின் இருப்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தாஜுதீனின் மரணம் தொடர்பாக நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட தவறான ஆதாரங்களை உருவாக்கியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். இந்த அரசாங்கம் தாஜுதீனின் ஆத்மாவுக்கு பெரும் அநீதி இழைத்துள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். சம்பவம் குறித்து நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை அவசியம் எனவும், செய்யப்படாவிட்டால் தற்போதைய அரசாங்கம் தாஜுதீனின் ஆத்மாவுக்கு பெரும் அநீதி இழைக்கின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறினார். அம்பாறை மாவட்டம் ஒலிவில் பிரதேசத்தில் பிறந்து சில நாட்களான பெண் குழந்தை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்டிருந்தது. கைவிடப்பட்ட நிலையில் மீட்டதாக கூறப்படும் குழந்தையின் பெற்றோரை அக்கரைப்பற்று போலீசார் கைது செய்துள்ளனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்டு வந்த அக்கரைப்பற்று போலீசார் நேற்று ஒலிவில் பிரதேசத்தைச் சேர்ந்த குழந்தையின் தந்தை மற்றும் நிந்தவூர் பிரதேசத்தைச் சேர்ந்த தாய் உள்ளிட்டோரை கைது செய்தனர். அத்துடன் காதலித்து வந்த தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் 17 வயதுடையவர்கள் எனவும் அவர்களுக்கு திருமணமாகாத நிலையில் குறித்த குழந்தை பிறந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மேலும் குழந்தையின் தந்தையின் உறவினர்கள் காதலுக்கு எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த பெண் தனது வீட்டில் சிசுவை பிரசவித்துள்ளார். இவ்விடயத்தை அறிந்து கொண்ட குழந்தையின் தந்தை காதலியின் வீடு சென்று எனது குழந்தையை நான் வளர்க்கின்றேன் தாருங்கள் என்று பெற்றுக்கொண்டு வந்துள்ளார் என ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குழந்தையின் தந்தை அவரது உறவுக்கார பெண்ணொருவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒலிவில் பகுதியில் கைவிடப்பட்டுள்ள பெண் குழந்தை ஒன்றை கண்டெடுத்துள்ளேன். உங்களுக்கும் பெண் குழந்தை இல்லை, எனவே இந்த குழந்தையை வளர்க்க முடியுமா என கேட்டுள்ளார். அதற்கு அவ்வுறவுக்கார பெண்ணும் சம்மதித்துள்ளார். இந்த நிலையில் குழந்தையின் தொப்புள் கொடி உரிய முறையில் வெட்டப்படாமை காரணமாக அந்த இடத்திலிருந்து ரத்தம் கசிந்ததை அடுத்து அருகிலுள்ள ஒலிவில் வைத்தியசாலைக்கு குழந்தையை கொண்டு சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையிலேயே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குழந்தையின் தாய் மற்றும் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் விற்பனை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சிறை கைதி ஒருவருக்கு போதைப்பொருள் அடங்கிய சிறிய பொதியொன்றினை வழங்கிய குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய சிறை கைதியின் மனைவியை ஹெக்கிராவை போலீசார் கைது செய்துள்ளனர். ஹெக்கிராவை நீதிமன்றம் வளாகத்தில் நேற்று இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கல்நேவ ஹூரிகஸ்வெவ பகுதியை வசிப்பிடமாக கொண்ட 27 வயதுடைய பெண்ணொருவரை கைது செய்துள்ளதுடன் 480 மில்லிகிராமிற்கும் அதிகமான ஹெரோயின் போதைப்பொருள் மற்றும் போதைப்பொருள் கலந்து தயாரிக்கப்பட்ட 300 கிராம் புகையிலை தூள் என்பவற்றினை ஹெக்கிராவ போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைப்பற்றியுள்ளனர். போதைப்பொருள் விற்பனை தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள குறித்த சந்தேக நபரை ஹெக்கிராவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக மேலும் சில சிறை கைதிகளுடன் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு ஹெக்கிராவை நீதிமன்ற சிறை கூடத்திற்கு அருகில் அமர வைக்கப்பட்டிருந்தார். இதன்போது அங்கு வந்த அவரது மனைவி பொட்டலம் ஒன்றை வழங்கியுள்ளதை கடமையில் இருந்த சிறைச்சாலை உத்தியோகத்தர் அவதானித்ததை அடுத்து குறித்த அதிகாரி போலீசாருக்கு அறிவித்த நிலையில் பெண் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹெக்கிராவை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
மன்னார் நகர பகுதிக்குள் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்களின் எதிர்ப்பையும் மீறி கொண்டுவரப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டுவர வேண்டாம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மன்னார் போலீசார் மன்னார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கு விசாரணை இன்றைய தினம் புதன்கிழமை விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை இரவு மக்கள் எதிர்ப்பு போராட்டம் செய்த நிலையில் போலீசாரின் தாக்குதலில் காயமடைந்த மூவர் மன்னார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக போலீசார் மன்னார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர். இதன்போது குறித்த மூவரும் சனிக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த மூவரையும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார். இந்த நிலையில் மேலும் 5 நபர்களுக்கு எதிராக மன்னார் போலீசார் மன்னார் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தனர். மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் உள்ளடங்கலாக போராட்டத்தில் ஈடுபட்ட 6 நபர்களுக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் குறித்த நபர்கள் சட்டத்தரணி ப. டெனிஸ்வரன் ஊடாக இன்றைய தினம் புதன்கிழமை மன்றில் முன்னிலையாகினர். இதன்போது குறித்த நபர்கள் சார்பில் மன்றில் ஏனைய சட்டத்தரணிகளும் ஆதரவை தெரிவித்திருந்தனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் குறித்த 5 சந்தேக நபர்களையும் ஒவ்வொரு சந்தேக நபர்களுக்கும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் செல்ல நீதவான் உத்தரவிட்டார். தாஜுதீன் கொலையில் கோட்டாபய நாமலுக்கு தொடர்பிருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் பணிப்பாளரான சாணி அபேசேகர பொய் சாட்சிகளை உருவாக்கிய காணொளிகள் தன்னிடம் இருப்பதாக மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சானக தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் பரிசோதகர் சுமித் பெரேராதான் தாஜுதீன் கொலை தொடர்பில் விசாரணை நடத்தியவர். அவர் 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திற்கு போலீஸ் பொறுப்பதிகாரியாக இடமாற்றம் பெற்றார். இவரை வாக்குமூலம் பெறுவதற்காக தினமும் கொழும்புக்கு அழைத்துள்ளார். அச்சந்தர்ப்பத்தில் ஒருநாள் புலனாய்வு துறைக்கு அவர் வந்தபோது சாணி அபேசேகர அவரின் வாகனத்தில் இவரை ஏற்றிக்கொண்டு பொருளை மயானம் பகுதியில் வைத்து உனக்கு பதவி உயர்வு தருகிறேன் மற்றும் சன்மானம் தருகிறேன், தாஜுதீன் கொலையில் கோட்டாபய மற்றும் நாவலுக்கு தொடர்பு உள்ளது என சொல்லவும் என கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். பின்னர் அவர் நான் எப்படி பொய் கூறுவது, அதன் சாட்சியங்களை நான் பரிசோதனை செய்தேன் என்றார். இதற்கான காணொளியும் என்னிடம் இருக்கிறது. அதேபோல ஹஜ்ஜா ராஜபக்சகளுடன் எவ்வித தொடர்பும் இல்லை என பொதுமக்கள் மற்றும் போலீஸ் புலனாய்வு பிரிவு என அனைவரும் அறிவர். ராஜபக்சக்கள் தொடர்பில் கஜ்ஜா நிறைய ரகசியங்களை கூறியுள்ளார். அவ்வாறென்றால் அரசு ஏன் கஜ்ஜாவை கைது செய்யவில்லை? இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னரே கஜ்ஜா தாஜுதீன் தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்றார். 6 மாதங்கள் வரை ஏன் அவரை விசாரணை செய்யவில்லை? ஏனென்றால் ராஜபக்சக்களுடன் கஜ்ஜாவுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பதால் ஆகும். மாதாந்திர விலை திருத்தத்தின்படி லாஃப் எரிவாயுவின் விலை குறித்த அறிவிப்பை நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அக்டோபர் மாதத்திற்கான லாஃப் சமையல் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்று அதன் பணிப்பாளர் நிரோஷன் ஜே பீரிஸ் தெரிவித்துள்ளார். அதன்படி 12.5 கிலோகிராம் எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 4100 ஆகவும் 5 கிலோகிராம் எடையுள்ள எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபாய் 1645 ஆகவும் உள்ளது. ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக நாடு திரும்பியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அனுர செப்டம்பர் 22ஆம் திகதி நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றார். பின்னர் ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அனுரகுமார செப்டம்பர் 27ஆம் திகதி காலை ஜப்பானின் ஒசாகா நகரில் உள்ள கன்சாய் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். அதன்படி விஜயத்தை முடித்துக் கொண்டு அவர்கள் அனைவரும் இன்று காலை 9:30 மணிக்கு தாய்லாந்தின் பாங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL 403 விமானம் ஊடாக நாட்டை வந்தடைந்துள்ளனர்.